இருந்தது. கேக்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. உங்களுடைய ப்ரெசன்ஸை நீங்கள் கொடுத்த அடியாலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாய்மார்களுக்கும் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் தகப்பனார் போன வாரம் வாங்கின ஒரே ஒரு 2 தகப்பன் தான் வந்திருக்கிறார், 3 என்னோட சேர்த்து. ஸோ மற்றவங்களாம் வேலை, மற்றவங்களாம் வரலை. அவங்களுடைய சார்பில் எடுத்து செஞ்ச எல்லா தாய்மார்களுக்கும் சபையின் விசுவாசி லீடர்ஸ் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். God bless you. கர்த்தர் நல்லவராமே. நினைக்கிற புதுசாக ஒரு வந்திருக்கேன். சரி ஏற்கனவே வந்துட்டீங்க. சரி வெரி குட். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கவனமாக கேட்போம். இந்த பிரசங்கம் போன வாரத்தில் முடியுது. ஸோ அது பார்ட் 2 பாகம் 2 நான் கொண்டு வருகிறேன். போன வாரத்தோடைய பிரசங்கம் தயவு செய்து போன வாரத்தில் நான் சொன்ன அந்த தலைப்பை நல்லா கவனமாக திருத்தி கொள்ளுங்க. அதை கவனிங்க. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவார்கள் அப்படின்னா அவங்க நடந்து கொள்வாங்க. ஆமென். கீழ்ப்படிவார்கள். ஓகே. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவார்கள். ஓகே. அப்படின்னா அவங்க நடந்து கொள்வாங்க. அவங்க அந்த வார்த்தையின்படி அதை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த வார்த்தையை அவங்களுக்குள்ள பார்க்கலாம். ஆமென். இது நான் தொடர்ச்சியாக இந்த பிரசங்கத்தை நான் போகிறேன். அதுக்கு முன்பாக போன வாரத்துல நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்த கொஞ்சம் ரிஃபர் பண்ணி அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சியா வருகிற வசனத்தை நம்ம பாப்போமாக. வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து 6ஆவது வசனம். கீழ்ப்படிவார்கள். ஓகே. அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவார்கள். ஓகே. நல்லா கவனமா கேளுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து 6ஆவது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. 1ஆவது வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனைகளை அறிந்திருக்கிறோம்னா நம்மளுக்கு தெரியும்னா அது ஆட்டோமேட்டிக்கலா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அந்த வார்த்தை எப்படி தங்குனா நம்மளுடைய செயல், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய குணமாய் தேவனுடைய வார்த்தை நம்மளை மாத்திடும். அப்படின்னா நீங்க ஆண்டவரை உண்மையா அறிஞ்சு கொண்டீங்கன்னா, உண்மையிலே நீங்க தேவனுடைய கற்பனைகள், ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை, தேவன் சொல்ல வேண்டியதை, தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த அந்த அந்த நிச்சயத்தை நீங்க நம்பி விசுவாசிச்சீங்கன்னா, அதை நீங்க உண்மையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதை நீங்கள் காண முடியும். ஆமென். தேவனுடைய கற்பனைகளை உங்க வாழ்க்கையில பார்க்கலாம். நீங்க அதன்படி நடப்பீங்க, அதன்படி பேசுவீங்க, அதன்படி தான் வாழ்வீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசுவை கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அப்படின்னா இயேசுவை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய அந்த கற்பனைகள், தேவன் சொல்லுகிற இந்த வசனங்களை, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் பெரியவனா இருக்கணும் ஆசைப்பட்டார். ஒரு மனுஷன் நீ எல்லா விதத்திலையும் உயர்ந்து இருக்கணும்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நீ தாழ்ந்து இருக்க கத்துக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆனா உலகம் என்ன கத்து கொடுக்குதுன்னா, நீ இப்படியே குடிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்படியே நீ இருந்தீங்கன்னா, இப்படியே எல்லாம் சொல்றது உன்னை திட்டுறதுமா இருந்தீங்கன்னா நீ ஒரு நாள் வளர முடியாது உலகம் சொல்லும். எப்பயுமே உலகம் தேவனோட வார்த்தைக்கு விரோதமா தான் பேசும். அல்லேலூயா. நீ எப்பொழுது கொட்டு வாங்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. உலகம் சொல்லும். என்ன சொல்லுது? அடுத்தது என்ன சொல்லும்? ஏச்சு நின்று சிங்கத்தை போல ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல ஒரு கர்ஜிய எடுத்து அவனை பார்த்து ஏன் என்ன கொட்டனு எதிர்த்து கேளு, அதோட உன்னை அடிக்க மாட்டான்.
அப்படின்னு உலகம் சொல்லி கொடுக்கும். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ உயரணும்னா முதல் நீ தாழ்ந்து இருக்க கத்துக்கணும். தேவனுடைய கற்பனைகளை நம்ம ஏற்றுக்கொண்டவர்கள்னா, ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீ எல்லா விதத்திலையும் கீழ்ப்படிந்தவளா இருப்ப, கீழ்ப்படிந்தவனா இருப்ப, நீ எல்லா இடங்களிலும் கீழ்ப்படிவ. ஆமென், அல்லேலூயா. இப்ப ஒரு உதாரணம், தேவனுடைய பிள்ளைங்க நம்ம ஆவியானவர் நம்ம உள்ளத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு? காலையில 5 மணிக்கு ஏஞ்சி ஜெபம் பண்ணி நீ தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறவனா இருந்தீனா. ஏன்னா வேதத்துல தானியேல் வந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன். அவன் செய்கிற தேவனுக்கு கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதல அங்க இருந்த ராஜா ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் என்ன சொல்றான்? என்னோட பொற்சலைய, என்னோட உருவத்தை அவன் வணங்காம அவன் என்ன பண்ணுகிறான்? யாரோ ஒரு தேவனை அவன் வணங்குறான், ஏதோ ஒரு தேவனை அவன் வணங்குறான். அது தவறு. அப்ப அனுசரான் அந்த பாபிலோன் தேசத்துல அவன் கட்டளை எடுக்கிறான், என்ன வணங்காத இந்த தேசத்துல யார் இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சிங்க குகையில போடுங்க அப்படின்னு. யார் சொல்றா? என்ன ராஜா? இல்ல, டேரியஸ். தமிழ்ல அவர் பேர் என்னது? தரியோ ராஜா சொல்றாரு, யாரெல்லாம் என்ன வணங்கலையோ. ஆமென். பூமியில ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை ஓடுதுன்னா, என்ன கவனிக்க தெரியல கணவர்மார், எனக்கு ஒழுங்கா பரிமாற தெரியல, வீட்டுல ஒழுங்கா சமைக்க தெரியல, பார்த்தா எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆண்டவர் மேல அனுபவிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பூமியில இருந்து எதிர்ப்புகளும் போராட்டம் வரும். தானியேலுக்கு வந்தது அந்த கட்டளைய அவன் கேள்விப்பட்ட பிறகு அவன் செய்கிறத விடாம தேவனுடைய கற்பனைகள் படி அவன் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய கற்பனைகளை, இயேசுவை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா அவரின் படி, அந்த கற்பனையின் படி நம்ம வாழ முடியல, நம்மளால கடந்து போக முடியல. ஏன் தெரியுங்களா? நம்ம அந்த கற்பனைகளை கேட்டவர்களா இருக்கிறோமே தவிர அதன்படி நடக்கிறவர்களா, வாழ்கிறவர்களா இருக்க முடியல. நம்மளால முடியல. நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க வாழ்ற இடம் வேற வேற இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். You must know, உங்களுக்கு தேவனுடைய கற்பனைகளை தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க இன்னும் ஆண்டவரை அறியாம இருக்கிறீங்க. ஆண்டவர் அறிஞ்சிருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்களும் தானியேலை போல இந்த பூமியில வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் எதிர்த்து நிக்க உங்களால முடியும். பாஸ்டர், எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க நான் தேவனை அறியலைன்னா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தாயின் கருவில உருவாகும் முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சான். அப்ப எப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நீங்க ஆராதிக்கிறீங்க? அவருடைய கற்பனைகளை வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிவோம். நீ தேவனை அறிந்திருக்கிறனா உன் வாழ்க்கையில தேவன் சொன்னதை படிதான் நீ செய்வ, கீழ்ப்படிவ. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு அப்படின்னா மனுஷனுக்கு எப்பயுமே தேவன் வந்து ஒரு தேவை பூர்த்தி வேண்டுதலை செய்கிறவர் தான் கடவுள் சொல்லி மனுஷனோட புத்தி எப்படி தெரியுங்களா இருக்கு? வீட்டு டோ அப்படி இருக்கு. தேவைப்படும் போது கதவு திறப்போம், தேவையில்லாத நேரத்தில் கதவு சாத்திடுது. அந்த மாதிரி தான் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில எப்ப தேவைப்படுறோ அப்பதான் கதவு திறந்து இருக்காரா? உள்ளுக்குதான் உட்கார்ந்து இருக்காரா? இன்னும் அப்பதான் மாசம் செஞ்சிருக்காரான்னு ஆண்டவரை அப்பதான் தேடுறோமே தவிர
உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்றது உங்களுக்கு உணர முடியல, உங்களுக்கு அறிஞ்சு கொள்ள முடியல. ஏன் தெரியுங்களா? ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுகிறோம்? அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனா இருக்கா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய கற்பனைகளை அறிஞ்சிருக்கிறோம். ஆனா ஏன் நம்ம வாழ்க்கையில தேவன் சொன்னாரு, எந்த பொல்லாங்கு வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும் நான் என்னோட வார்த்தையை அனுப்பி உன்னை விடுதலை ஆக்குவேன்னு சொன்னாரு. ஏன் நம்ம வாழ்க்கையில விடுதலை ஆக முடியல? ஏன் நம்ம உட்கார்ந்த நின்ற உளுந்த இடத்துல இன்னும் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம்? ஓய், தேவனுடைய கற்பனைகளை நம்ம அறிந்தோம். ஆனா அந்த வசனத்தை சொல்லுது பாருங்க, 4வது வசனத்தில் பாருங்க, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவர் பொய்யனா இருக்கிறார். அவனுக்கு சத்தியம் இல்லை. வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம விடுதலை ஆகணும். எதிலிருந்து விடுதலை ஆகணும்னு கேட்டீங்கன்னா, என்னோட விண்ணப்பத்துல நான் செய்கிற ஜெபத்துல என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனை, என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துல விடுதலை ஆகணும்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய கற்பனைகளை அறிந்து அவரோட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்தும், எல்லா விதமான பலவீனத்திலிருந்தும் நீ வெட்டு வெளியா. என்னோட வார்த்தை தான் உன்னை விடுதலையாக்கும். ஆமென். இன்னைக்கு தேவனோட வார்த்தை அறிந்து ஏற்றுக்கொள்றது முக்கியம் அல்ல, அதன்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு ஒரு பெண்மணியை பார்த்து, போ, இனி நீ பாவம் செய்யாத. போ, தேவன் நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். நட, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். விசுவாசி, தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார். தேவனுடைய கற்பனையில நிலைத்திரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை உயர்த்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு தான் சொல்றேன், வேற யாருக்கும் சொல்றேன். ஆமென். தேவன் கொஞ்சம் உயர்த்திட்டாருன்னு வச்சுங்களேன், பழசெல்லாம் மறந்துடும். பழசெல்லாம் கடந்து வந்ததெல்லாம் மறந்துடும். ஒவ்வொரு காரியத்தையும் மறந்து போயிடும். தமிழே பேச மாட்டோம், எல்லாம் இங்கிலீஷ் தான். பஸ்ல சொன்னோம், ஐம் ஜஸ்ட் ஒன்லி ஃப்ளைட். உனக்கு ஞாபகம் இருக்கா? கேடிஎம்ல டிக்கெட் எடுக்காம போன ஆளு தெரியுமா? நம்மளாம் எப்ப தீபாவளிக்கு டிக்கெட் வீட்டுல அப்பா அம்மா தான் டிக்கெட் எடுப்பாங்க. 5 பிள்ளைங்க, 5 பிள்ளையும் அந்த ஆள் நடக்கிற இடத்துல, அந்த இறங்குற இடத்துல ஓரத்துல உட்கார வச்சிருப்பாங்க. கேட்டா பிள்ளைங்களை ஒளி வச்சிருக்கிறாங்க. கண்டக்டருக்கு எல்லாம் தெரியும். ஆனா இப்ப bus cannot know because bus குலுங்கியா my one all coming flight no. ஐயா, ட்ரெயினோட பஸ்ஸோட ஃப்ளைட் ஒன்றும் பயங்கரமா குலுங்குது, போய் பாருங்க. நான் நினைச்ச ஃப்ளைட் இறங்குறது தெரியாது, ஏறது தெரியாது. வச்ச பிரேக்ல அந்த சீட்டை நான் பிடிங்கி எடுத்துருக்கேன். பக்கத்துல இருந்த பாசல் அவங்க அப்படிதான் பிரேக் போடாம அவங்க ஒன்றும் என்ன ஆறுதல் கொடுத்துறாங்க. அந்த பாசல் நான் சீட்டை பிடிச்சி ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி நினைப்பேன் எனக்கு. ஆமென். ஆனா நம்ம எல்லாம் பழசெல்லாம் மறந்துடுறோம். ஆமென். எத்தனை பேர் முடிஞ்ச மிளகா டப்பாவை சுடுதண்ணி ஊத்தி கழுவி கறி வச்சவங்க எல்லாம் இருக்கீங்க. கர்த்தர் அந்த இடத்துல இருந்து நம்ம உயர்த்தி மறந்துடாதீங்க. ஆண்டவர் வந்தனாலதான் இன்னைக்கு உங்க அப்பா எப்படி இருக்க. ஆண்டவர் இல்லைன்னு வச்சுங்களேன்,
வெளியே எப்படி சொல்ல மாட்டீங்கன்னா, ஒரு நாயும் மதிக்காது. வெளியே சொல்றேன் நான் தெரியுங்களா, அவரை போல நம்மள சரியா நடத்த வேற யாரும் முடியாது. ஆண்டவரோட கற்பனைகளை கீழ்ப்படைஞ்சீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்க வேதனைப்பட மாட்டீங்க. எங்க பாஸ்டர் எப்பயும் சொல்லுவாரு, ஆட்டுக்கு தேவன் தெரிஞ்சுதான் வாழை வச்சிருக்காரு. கூட வச்சிருந்தாருன்னா நாய் மாரி அது ஆட்டிக்கிட்டே இருக்கு. அந்த மாரி நம்மள சரியா புரிஞ்சுக்கிட்டனாலதான் உனக்கு கூட கொடுக்காம குறைச்சு வைக்காம அளந்து போடுற. இங்க சிலது இருக்கு, ராக்கெட் மாரி பறக்கணும்னு. தேவன் அதனாலதான் ராக்கெட் கொடுத்தாரு, ஆனா ஃபியூஸ் அப்படிங்கிட்டாரு. இல்லைன்னு வச்சுக்கீங்க, அதை நான் கையில பிடிக்க முடியாது. நான் அது சொல்றத நான் கேட்கணும். சரி சிஸ்டர், என் பாவத்தை ஆண்டவர் பண்ணிப்பாரு சிஸ்டர். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் அளந்துதான் வச்சிருக்கிறாரு அவருடைய கற்பனைகளை. சிலவங்களுக்கு நான் சொல்றேன், யார் சிலர் சொல்லிக்கிட்டு, நம்ம யோனாவை பார்த்தீங்கன்னா, யோனா ஆண்டவர் ஊழியக்காரன் தான், ஆண்டோட வார்த்தையை கேட்கறவன் தான், ஆண்டவர் கீழ்படுகிறவன் தான். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை சொல்றாரு, எங்க போகணும் கேட்க முடியல. நம்மள்ட்ட சொல்லுவாரு, அவன் உன்கிட்ட உள்ளத, உன்கிட்ட இருக்கிறத நீ விசுவாசிக்கிறது, நீ நட, நீ நம்புறல, உனக்கு நான் தந்தத நம்புறல, அதுலயே நில்லு. நம்ப மாட்டேன். நம்ம நிறைய ஆப்ஷன் ஆண்டவருக்கு தருவோம். ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா, இவன் எப்படி எல்லாம் கேட்பான் தெரியுங்களா? நாய் தண்ணி குடிக்காது, காதுல இருந்து ரத்தம் வந்துடும், அவன் அப்படி ஏசுவான். ஏன் நம்மளாம் ஏசு வாங்கினதே இல்லை. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் அடிச்சார், அவருக்கு இருந்தா ஒரு 61 வயசு. அவர் அடிச்சார், பாஸ்டர் எங்க இருக்கீங்க? நான் அந்த டைம்ல கேரள இருக்கேன். பாஸ்டர் நான் கேரளுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயம் பாஸ்டர்? இல்லப்பா சார், நான் உங்க சேர்ச் வரிசையிலேயே இங்க வந்திருக்கிறேன். நான் சொன்னேன், எங்கேயா நீங்க வந்திருக்கீங்க? நான் நினைச்சேன் இங்க சேர்ச் ஏதோ விசுவாசம் ஏதோ பார்க்க வந்து, நீங்க இடம் விட்டு இடம் இங்க வந்திருக்கீங்க, நம்ம ஆளு யாரும் பார்க்க வந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, இந்த ஹார்ட்வேர் ஷாப் இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் உங்க இடத்துல ஹார்ட்வேர் ஷாப்பே இல்லையா? இங்கதான் ஹார்ட்வேர் இல்லையா? பாஸ்டர் நான் பேசிட்டு சொல்றேன். சொல்லுங்க. அந்த ஹார்ட்வேர் ஷாப் தாண்டினானே ஒரு லைசன்ஸ் கடை இருக்கு. ஓகே, லைசன்ஸ் எடுக்க வந்திருக்கிற 16 மணி நேரம் உட்காரணும்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு என்ன வயசு? 60 வயசுக்கு மேல. இப்பதான் வந்திருக்கீங்களா? ஆமா பாஸ்டர், எடுத்துடணும் ஒரு வைராக்கியத்துல வந்திருக்கிறேன். சரி, வெரி குட், நல்லதுதான் பாஸ்டர், உங்களோட முயற்சி, வாழ்த்துக்கள். நான் இங்க இல்ல கேரள இருக்கேன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம். என்ன சத்தம்னா, அப்படின்னு சத்தம். நானு என்ன பாஸ்டர்? இல்ல, என்னோட கூட்டாளி 60 வயசாச்சு, இப்பதான் லைசன்ஸ் எடுக்க வரேன்னு என்ன ஏசுறான். அவன் அங்க ட்ரெயினர், வண்டி கத்து கொடுக்குறவ இல்ல ட்ரெயினர், அவன் ஏசுறான். அவங்க 60 வயசுக்கு மேல. நான் சொன்னேன், சில நேரங்கள்ல நம்ம எங்கெல்லாம் கீழ்படியாம சில இடத்துல நம்ம அப்படியே மாறியா இருப்போம். சில நேரத்துல ஆண்டவர் நம்ம கத்து கொடுப்பாரு, இந்த இடத்துல தாழ்மையா இருக்கு. என்னோட வார்த்தையில நீ தாழ்ந்தது, என் வார்த்தையில நீ கீழ்ப்படைந்தது, என்னோட கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளு, அப்பொழுது நீ அவருடைய மகிமைக்குள் வாழ்வு. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுங்களா பாக்குறோம்? நம்ம வீட்டுல லைட் இருக்கா? நம்ம வீட்டுல போஜனம் இருக்கா? நம்ம வீட்டுல நிறைவு இருக்கா? நம்மளுக்கு என்னது, இப்ப சுப்பன் இழுத்தா இன்னொன்னு சொல்றாங்க, காட்டுறது விசா கார்டு, டெபிட் கார்டு. உங்க கூட ஆண்டவருடைய கற்பனை இருக்காங்க, உங்க கூட தேவன் இருக்கிறாரா, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரா பாருங்க. தேவனுடைய கற்பனைகளை நான் கீழ்படுகிறேனா? தேவனுடைய கற்பனைகளை நான் வாழ்றேனா? தேவனுடைய கற்பனைகளை நான் நிலைத்திருக்கிறானா? நீங்க பாருங்க. மற்றதெல்லாம் நம்ம தேடுறோம், மற்றதெல்லாம் நம்ம ஆராயிறோம், ஆனா ஆண்டவருடைய கற்பனைகளை நம்ம கேட்டு நடக்கிறோமா? தொடர்ந்து வாசிமா. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். ஒரு அன்பு காட்டுறதுக்கு
போதிக்க வேண்டாம், வேற யாரும் நம்மளுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை, தேவனோட வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா உங்கள்கிட்ட தேவனோட அன்பு நிரம்பி இருக்கும். ஆமென். சில விசுவாசிக்கு அவன் என் காலில் விழுந்தாதான் நான் மன்னிப்பேன், அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நான் திரும்பி அவன் சைட்ல பார்க்கவே மாட்டேன்றவன், நான் சொல்றேன் அவன்கிட்ட தேவ அன்பே இல்லைன்னா, அவன்கிட்ட தேவனோட வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். இந்த புளிப்பீட்டுல இருந்து இருக்கிறேன், நீங்க ஒரு தவறு செய்யும் போது உங்களை மன்னிக்க எனக்கு தெரியும், ஏன்னா நான் வேதத்தை படிக்கிறேன். அதே போல நீங்க என்ன மன்னிக்கணும்னா உங்களுக்குள்ள தேவனோட வார்த்தை இருந்தாதான் நீங்க மன்னிக்க முடியும். இன்னைக்கு நம்மள்கிட்ட தேவனோட அன்பு பெருகணும்னா உங்களுக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கணும். ஒரு மனுஷன் அன்பனால மட்டும்தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அவன் சாதிக்கணும்னா, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும்னா அவனுக்குள்ள தேவனோட அன்பு இருக்கணும். அந்த அன்பு எப்படி தெரியுங்களா வரும்? தேவனோட வார்த்தையில மட்டும்தான். இப்ப சபையில எத்தனை பெண்கள்லாம் இருக்கீங்க, நீங்க கீழே போயிட்டு ஒரு வார்த்தைய ஒரு 100 தடவை சொல்லுங்களேன். மனப்பகி அப்படின்னு ஒரு வார்த்தை சென்டென்ஸ் எடுத்து நீங்க அந்த வார்த்தையை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்பீடிங் சொல்லிக்கிட்டே போங்க. மனப்பகி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு ஒரு இமோஷனல் ஆகி டென்ஷன் ஆயிடுவீங்க. ரெண்டாவது உங்களை பார்க்கிறவன் இனி சுடா நட்டு லூசு மா பங்கே புறமாய் மேவரான் பங்கேடி அர்த்தம் ஒரு வார்த்தை. ஆனா தேவனோட வார்த்தையை நீங்க சொல்ல 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 வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த ஒரு காரியத்தை நான் யோசிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் போன வாரம் தான் போல்ட்டு ஜோனத்தனுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏன் நம்மளுக்கு கோபம் வருது தெரியுங்களா? கோபம் ஏன் வருது தெரியுங்களா? ஏன் ரிமோட்டை உடைக்கிறோம், ஏன் சட்டி பானையை உடைக்கிறோம், பக்கத்துல பிள்ளை அந்த டைம்ல கிராஸ் பண்ண அதுக்கு ஒரு சப்பாத்தி அடி விழுவுது, ஏன் தெரியுங்களா? ஒரு விஷயத்த நீ ஒரு தடவை யோசிச்சா பரவாயில்ல, அந்த விஷயத்த நீ விடாத அதை நீ சொல்லி 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 உனக்குள்ள அந்த வெறியையும் அந்த கோபத்தையும் நீ வர வச்ச. ஒரு உதாரணம் காட்டுறேன். இப்ப ஏன் அப்படி உட்கார்ந்து இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை, ஏன் உட்கார்ந்து இருக்க, ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன வந்துருது? ஏக்கா படைக்கிறீங்க, சிரிங்க. ஏன் நம்மளுக்கு வருது சொல்லுங்களேன்? இல்ல பஸ் எலக்ட்ரிக் ஷார்ட் பட்டுருச்சு அதான் வந்துருச்சு. இல்ல, உனக்குள்ள இமோஷனல், உனக்குள்ள இருக்கிற தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கம், அதை நீயே கத்தி 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 அதை வர வச்சுட்ட, அது தூங்கிட்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கோபம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உனக்குள்ள இருக்கிற அந்த குணத்தை நீ என்ன பண்ணுகிற இமோஷனலா. இப்ப வச்சுக்கலாம், நான் மனைவி சொல்றேன் சாப்பிடலையாமா அப்படின்னு, அதை கொஞ்சம் 100 வாட்டி சாப்பிடலையா 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 என்ன ஆயிடுது? பாலையே கணக்கு போறாரு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. தேவன் நம்மள அவரோட வார்த்தையில தான் நம்மள விடுதலை ஆக்குறாரு. உங்களோட வார்த்தை இன்னைக்கு நம்ம வார்த்தையை வாழ்றதுனாலதான் தேவனோட கற்பனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. தொடர்ந்து வசனத்தை பாருங்க, வாசிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். தேவனோட அன்பு, தேவனோட வார்த்தைகளை, தேவனோட வார்த்தையை கை கொள்ளுகிறவன் அவன் யாரெல்லாம் தேவனோட வார்த்தையை சபைக்கு வந்துட்டு போயிட்டு சொல்றாங்க, பசங்க எனக்கு நிம்மதி இல்லைன்னு. சேர்ச்சில பார்த்து நல்லா ஆராதனை, நல்லா துதிச்சு, நல்லா மியூசிக்லாம் போட்டு நல்லா ஆராதனை கொடுத்துட்டு வீட்டுக்கு போனா பசங்க நிம்மதி இல்லை. இப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்றேன்,
எலியா அனுப்புனது போல அக்கினி அனுப்பினாலும் அவன் மனம் திரும்பவே மாட்டான். வார்த்தைய, தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறவன், அதை ஏற்றுக்கொள்கிறவன், அதன்படி வாழணும் என்கிற விரும்புகிறவனுக்கு தான் தேவன் விடுதலை தருவார். ஐயா வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் அப்படிதான் போட்டிருக்கு. இன்னைக்கு சபையில எத்தனை பேரு உங்க புத்தி கேட்கிறது போல, உங்க அறிவுக்கு ஏற்றுக்கொள்றது போல, உங்களுக்கு சரியாய் படுகிறது போல உட்கார்ந்துருக்கீங்க. சிலவங்க காமெண்ட் கொடுக்குறாங்க பாஸ்டருக்கு, இவர் பிரசங்கம் இன்னைக்கு சரியில்லை, எப்ப பார்த்தாலும் நாய் நாய் நாயின்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணு தெரியல, இப்ப நாயின்னு நான் சொல்ல வரேன், அந்த பேரை பாரு, அப்ப அதுக்கு நான் என்னன்னு சொல்றது? ஓபோ. அது ஏன்னா ஜோய்க்கு தான் சொல்லணும். ஓபோன்னா அதுக்கு தெரியும். உங்கள்கிட்ட நீங்க பேபி எல்லாரும் ஓபோ ஓபோ. நான் ஏபிசி கிளாஸ்ல வந்திருக்கிறேன், இல்ல மிருகத்தோட கிளாஸ் கத்து கொடுக்க வந்திருக்கேன். வந்ததா சொல்லிட்டு போக வேண்டாம். உனக்கு பிரசங்கத்துல தேவனுடைய வார்த்தையில எங்க விடுதலை உண்டு? வசனம் சொல்லுது, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா. தேவனுடைய வார்த்தை உண்டு, நீ விடுதலை ஆகு. அல்லேலூயா. இதெல்லாம் விட்டுருவாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பாஸ்டர் சொன்ன ஏதாவது ஒரு காரியத்தை, நான் சொன்னது போய் சேர வேண்டிய ஒவ்வொருக்கு போய் சேர்ந்துரும். அதையே நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அந்த ஒவ்வொரு விடுதலை ஆச்சு. இத கேட்ட ஒவ்வொரு எனக்கு முடியாது பாஸ்டர். அப்படிதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு. பாஸ்டர் ஒரு சின்ன ஒரு கருத்து பாஸ்டர் கேட்கறேன், சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர் இப்ப மாடு இருக்கு, மாடு இருக்கு, மாடு என்னன்னு சொல்றது? மாட மாடுன்னு தான் சொல்லணும் பாஸ்டர். அதான் பாஸ்டர் நான் மாடுன்னு சொல்லிட்டேன், கோச்சிக்கிட்டாங்க. அது பசு மாடுன்னு சொன்னா இன்னும் கோபம் வந்துருச்சு. அந்த பக்கத்துல இருந்த பாஸ்டர், பாஸ்டர் மாடுன்னு சொல்லாதீங்க, பசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வேதத்தை அறிஞ்சோமா? வேதத்தை அறிஞ்சீங்கன்னா நல்லா கவனமா கேளுங்க. வேதம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் எந்த இடத்துல எந்த நாமத்துல நீ வாழ முடியும். இன்னைக்கு வேதம் நம்மளுக்கு கத்து கொடுக்குது. நீங்க எல்லாரும் விரும்புறது என்ன தெரியுங்களா? உங்களுக்கு பிடிச்சது போல, உங்களுக்கு ஆசை போல, நீங்க நினைக்கிறது போல செய்யணும்னு விரும்புறீங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாத. இப்ப வச்சுக்கீங்களேன், நம்மள குறை சொல்ல வரல, ஆண்டவர் உங்களை மன்னிப்பார், என்னையும் மன்னிப்பார். ஓகே, இப்ப ஒருத்தர் வராரு, ஓகே ரேகன் வராரு. அவரு திடீர்னு கண்ணுக்கு லேன்ஸ் போட்டு, ப்ளூ லேன்ஸ் போட்டு வராரு. இப்ப அதை பார்த்த ரிமாஷினி ரொம்ப அழகா இருக்கு, நானும் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா, இதுதான் வசனம் சொல்லுது, துன்மார்க்கர் செய்கிறத நீ செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. 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 அவர்கள் செய்கிறது போல நீங்கள் செய்யாதபடி. அதுக்கு தான் தேவன் நமக்கு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் செய்வாங்க, ஆனா நீங்கள் செய்யாதீங்க. அன்னைக்கு ஒரு மீட்டிங் போனேன். மீட்டிங் போயிட்டு நம்ம போனே பாக்குறதே பலிபீடம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். எந்த சபைக்கு போனாலும் நம்மளை கூப்பிட்டாலும் ஏதாவது மீட்டிங் போனாலும் பலிபீடம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். பார்த்தானே சரி ஓகே கண்ணு மூட்டேன், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்ப டாயின் 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 டாயின்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடா டாயின் 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 ஊசி போடுது, என்னடா டாயின் டாயின்னு பார்த்தா ஒரு தம்பி கீபோர்டு வாச்சார். அப்படியே தேடி தேடி வாச்சிக்கிட்டு இருந்தாரு. டாயின் டாயின் தேடிட்டு இருக்கான், ஏதோ டாயின் போல, சரி டாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு. நானும் சரி எங்கேயாவது பிரச்சனை வருமா, பிரச்சனை வருமா ஆண்டவரே, பிரச்சனத்தை தாங்க நிரப்புங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வரவே இல்லை. என்னடா பிரச்சனமே வர மாட்டேது, ஒண்ணுமே இல்லையே. நம்ம சபையாவது கச்சா புத்திங்க இதுங்கெல்லாம் போட்டு அடிக்கிறதுல ஆவியானவரே இறங்கி வந்துடுறாரு. இங்க எதுவுமே வரல, என்னது அப்படின்னு கண்ணு திறந்து பாக்குறேன். அந்த டாய் டாய் அடிக்கிறவர் இப்படி நான் பாருங்க, இந்த இடத்துல ஒரு கல்கண் ஒரு தோடு போட்டு
அதனால தோடு போட்ட ஆவியானவர் வர மாட்டான்னு இது புது பிரசங்கம் இல்லை. புரியுதுங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு, அவரோட வார்த்தைகளை கற்பனைகளுக்கு இடம் கொடுக்கிறவன மத்தியில தேவன் இருப்பார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியல, அந்த சபை என்ன கூப்பிட்ட அந்த சபையோட பாஸ்டர் அல்லேலூயா அல்லேலூயா, நான் கொஞ்சம் கூட நவரல அப்படின்னு என்று பாத்துக்கிட்டு, இவருக்கு எங்க இருந்தா வந்துச்சுன்னு தெரியல, இல்ல எந்த அபிஷேகம் தேவன் அனுப்பினாருன்னு தெரியல. ஐயா தவற எடுத்துக்காதீங்க, தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தீமையிலிருந்து, தீமையான வழியிலிருந்து நீ நன்மை செய்யும்படி இயேசு கிறிஸ்து பாருங்க, மரிச்ச லாசருவை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, லாசருவே வெளியே வா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பாதையில விழுந்து கிடப்போம். ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு பார்த்த ஒரு அங்கிள் ஈப்போல நடந்தது. அங்கிள் நல்லா மோட்டர் ஓட்டுனாரு. நேர போய் அந்த ஈப்போல இன்னும் இருக்கு, அது என்ன மயில் கல்லா, அந்த மயில் கல்லு அவரு நினைக்கிறேன் பூலா போய் நான் பிரிட்ஜின்னு நினைச்சு மயில் கல்லுல, மயில் கல்லு தானே நீங்க அந்த கிலோமீட்டர்லாம் காட்டுங்க சுத்த தமிழ்ல சொல்லிட்டுனா ஓகே. அந்த கல்லு இந்த சைட்ல நான் பார்க்கல, இன்னும் ஈப்போ சைட்லாம் இருக்கு, வேற சைட்லாம் அந்த கல்லு இன்னும் இருக்கு. பழைய ரோட்ல ஓடினீங்கன்னா இருக்கும், வெள்ளை கல்லு நடுவுல நீல கலர் அடிச்சு அந்த நீளத்துல வெள்ளை கலர் போட்டு, அதான் மயில் கல். அந்த கல்லு அங்கிள் வந்து பினாயின் பிரிட்ஜ் நினைச்சு ஒரே தேத்திட்டு மோட்டர் இப்படி போய் மோட்டரு அந்த புல்லுல விழுந்துச்சு, அங்கிள் வந்து தண்ணியில விழுந்து அப்படியே கிடக்குறாரு. அதை எடுக்கிறவன் போய் தூக்கல, அங்கிள் என்ன பண்றாரு ஜூம் பண்ணி எடுத்துக்கிறார். அப்படின்றாரு அங்கிள். ஆண்டவரே இப்படிப்பட்ட நம்மள விடுதலையாக்கதான் இயேசு, அங்கிள் இல்ல இயேசு வந்தார். இயேசு நம்மளை விடுதலையாக்க, உங்களுக்கு தெரியுங்களா? 5 நிமிஷம் அங்கிள் தண்ணியில இருந்தாரு. இந்த படம் எடுக்கிறோம், பாவி எடுக்கவே தூக்கவே இல்லை, எடுத்துக்கிட்டு அங்கிள் என்ன பண்றாரு, அப்புறம் கிட்ட போயிட்டு இப்படி மூஞ்செல்லாம் எடுக்கிறான். அங்கிள் கிட்ட மபோலா அப்படின்னு பேசுறான். அங்கிள் சொல்ல மபோ. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை நல்லா கவனமா கேளுங்க. இருள்ல இருந்த வசனம் சொல்லுது, இருள்ல வாழ்ந்த நம்மள வெளிச்சத்துல நடக்க செய்தது நம் இயேசு கிறிஸ்து. நீ இருள்ல தான் இருந்த, நீ கட்டுல இருந்த, நீ வறுமையில போராட்டத்துல, உன் வாழ்க்கையில வந்த எல்லா எதிர்ப்புகளும். ஒரு சினிமா பாருங்களேன், அப்பா யாருனாலையாவது கெட்டு போயிருது, அப்பா எவனாலேயோ செத்து இருந்தானா அந்த வில்லனை போய் கொல்ற வரைக்கும் பையன் வளர்ந்து வரும், சண்டை கத்துப்பாரு எப்படி அவனை கொல்லணும். மரியாதை யோசிக்கிறாங்க, என் பையன் பாசுறானு உங்க பையனை எப்படி ஏசுறன்னு பாரு. எங்களெல்லாம் இப்படி ஏசுறீங்க. ஏன் என் பாசரு இறந்துட்டாரு 20 வருஷத்துக்கு மேல. இந்த வருஷத்துல எல்லாம் இந்த மாதிரி பிள்ளைங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அது பிள்ளைங்கன்னா சும்மா இருக்காதுங்க, இப்படி இருங்க இப்படி இருங்க இப்படி இருங்க. அவருக்கு கண்ணுக்கு தேவனோட அபிஷேகம் என் மேலதான் வந்து இருக்கு. ஒருவர் வராரு அந்த குரூப்பே பிரசங்கத்தா அபிஷேகத்துல அனாயிண்டிங் கேட்கணும். வாங்கிட்ட பிறகு நான் வாங்கினது நானு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அவர் மேன்மையா உயர்த்தி வச்சிருக்காரு. அவரோட கற்பனைகளை, அவரோட வசனங்களை கேட்டீங்கன்னா, ஐயா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் பலப்படுவார், தேவன் உறுதியா இருப்பார். உங்களுக்குள்ள இருக்கிறத உங்களை நடத்துகிறவர் அவரே ஒருவர். வசனத்தை நல்லா கேளுங்க பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பிள்ளைக்கு அம்மா வந்து ஒரு 5 வயசுல
முட்டை கறியில மஞ்சள் கருவு போடாம கொடுத்துட்டாங்க முட்டையை. 20 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை அம்மாட்ட என்ன கேக்குதா, ஞாபகம் இருக்கா 5 வயசுல எனக்கு மஞ்சள் கருவு கொடுக்கலையே, இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குறேன், மஞ்சள் கருவு கொடுக்க மாட்டேன். பழி வாங்கு. இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட சிந்தையை நம்மள மாத்ததான் வந்திருக்கு. ஏன் இதை சொல்றேன்னு தெரியல, டிக் பண்ணிக்க. பழி வாங்குறது, வசனம் சொல்லுது பழி வாங்குறது என்னுடைய. சொல்லி பாருங்களா நீங்க, பாத்துருவோம் நீங்களா நான். தேவன் சொல்றாரு பழி வாங்குறது உங்களுடையது அல்ல, அது என்னுடையது அல்ல, நம்மளுடையது இல்ல. நம்ம பழி வாங்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பழி வாங்குறது நம்மளுடையது இல்ல, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன் நிமித்தம், உனக்குள்ள இருக்கிற சத்தியத்தை நிமித்தம் தேவன் உன்னை பார்த்துக் கொள்ளும். அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க. அன்பு நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பாருங்க, அவர் நடந்தது போல நீ பிரே மீட்டிங் வாங்க, ஆன்லைனுக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, விசுவாசம் நெல்லுங்கன்னு சொல்றதா இருக்கு. அவர் ஏற்றுக்கொண்டவன். இந்த வசனம் தெளிவா சொல்லிட்டு பாருங்க. 6வது வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இயேசுக்கு யோசேப்பு மரியாளும் சொல்லி கொடுக்கல. 12 வயசுல போய் இந்த இடத்துல எருசலேம் ஆலயல போய் தேவனை தொழுது கொள்ளுன்னு மரியாளும் யோசேப்பு சொல்லி கொடுக்கல, கூட்டிட்டு தான் வந்தாங்க. அவரோ தேவ ஆலயத்துல அவருடைய அழைப்பு, அவர் யார் என்று அவர் அறிந்து கொண்டனால அவர் என்ன பண்றாரா, பிரசங்கம் பண்ணுகிறாரு, தேவனுடைய வேலைகளை செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், தேவனை நம்புகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய சத்தியத்தை எனக்கோ வேணும்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த வசனம் என்ன கேக்குது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தது போல. ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் அவர் நடந்தது போல நடக்கலனா, சரிங்களா, அவர் நடந்தது போல நீங்களும் நானும் நடக்கலனா எப்படி அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் உங்கள்கிட்ட நிறைவேறணும்னு விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்னது புரியுதா? புரியுதுங்களா? அவர் நடந்தது போல நீங்க நடந்தாதான் பிதா இயேசு கிறிஸ்துக்கு செய்தது போல உங்க வாழ்க்கையிலும் தேவன் செய்ய முடியும். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரி, பாஸ்டர் இன்னைக்கு வேலை முடிஞ்சு ரொம்ப லேட் ஆச்சு, அதனால நான் இன்னைக்கு பிரேயருக்கு வரல. நீங்க தேவ சத்தியத்தை கேட்டிருந்தீங்கன்னா, தேவன் நடந்தது போல நீங்க நடக்கணும்னா, you no need to say to me excuses. இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். நீங்க ஆண்டவர் கூட நடக்கணும்னா நீங்க ஏன்ட்ட காரணம் சொல்ல வேண்டாம். நீங்க ஆண்டவர் நடந்தது போல நீ நடந்து போ, நீ நடக்க பழகிக்கொள்ளு. அல்லேலூயா. இப்ப நீங்க வச்சுங்க, நீங்க பிரேயருக்கு வரல, ஆராதனைக்கு வரல, நீங்க ரெஸ்ட் பண்ணணும்னு போறீங்க. நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க ரூம்ல போய் மெத்தியில படுத்து தூங்கிடுறீங்களா, இல்ல பாலா போன அந்த பாசாக்கி போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கீங்களா? அதை நோண்டி பாருங்க. ஆராதனை முடிஞ்சு எக்ஸ்ட்ரா 3 ஹவர் நீங்க அதை பார்த்திருப்பீங்க. அதுக்கு நீங்க ஆராதனையில பிரே மீட்டிங்ல தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து போனீங்கன்னா, தேவன் நடந்தது போல நானும் நடக்கிறேன். இதுதான் என் சபை, இந்த வசனத்தோட அடையாளம். தேவன் எப்படி நடந்த, அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு இயேசு எப்படி நடந்த, அவருக்குள்ள இருக்கிற நீங்க அவர் நடந்தது போல நீங்க நடங்க. அல்லேலூயா. இப்ப இவ்வளவு காரியத்தை நீங்க கேட்டு, இவ்வளவு உதாரணத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பாஸ்டர் பண்ற பிரசங்கம் சரியில்லைன்னா எப்படியா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் சொன்னதை செய்வாரு? நீங்க அவர்னால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனை குறித்து நீங்க தவறா பேசுறீங்கன்னா,
நீங்க தப்பான ஒரு கருத்துல நீங்க என்றீங்கன்னா, எப்படி ஆண்டவருடைய அந்த 6வது வசனம் சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும். இயேசு எங்கேயாவது பிதாவை குறித்தோ இல்ல அங்க வந்த யூத ஜனங்களை குறித்து இல்ல அங்க வந்த ராஜாக்களுக்கு குறித்து இயேசு எங்கேயாவது தவறா தப்பா உங்களை மேல் பேசினாரா? இல்லையே. என் பிதாவுடைய சித்தத்தை நான் செய்ய வந்திருக்கேன்னு தான் சொன்னாரு. ஆமென். அப்புறம் என்ன சொன்னாரு? பலாத்து சொல்றான், நீ ஒரு வார்த்தை சொல்ல உன்னை விடுதலை ஆக்குறேன்னு. அதுக்கு என்ன சொன்னாரு? பரத்துல இருந்து அதிகாரம் வரலன்னா நீ கூட என்ன? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு வந்தது போலதான் நம்ம நிறைய கன்ஃபெஸ் பண்ணுகிறோம். தேவன் நடந்தது போல நாமும் நடக்கணும். இயேசு நடந்தது போல உங்க வாழ்க்கையில நீங்க நடங்க. இயேசு கற்றுக் கொடுக்கிறது, இயேசு சொல்லுகிறது, உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல தேவ ஆவியானவர் பேசுகிறத கேட்டு நட. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய குணம் எப்படி தெரியுங்களா இருக்கு? இந்த வாரத்துல ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார்னா ஒரு மாசம் ஆண்டவர் விடாம எல்லா கூட்டத்திலும் கலந்துக்குவோம். அடுத்த வாரம் நமக்கு காத்து போன பலூன் மாரி ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், ஆராதனைக்கு மட்டும்தான் வரும். ஏன் வரல சிஸ்டர்? ஏன் பிரதர் ப்ரே மீட்டிங் வரல? ஏன் பிரதர் இந்த ப்ரேயருக்கு வரலன்னா, சார் நிறைய வேலை, போன வாரம் அந்த வேலை இல்லை, மனசுல ஓடும். நான் கேட்க முடியாது, ஏன்னா விசுவாசி. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும். தானும் நடக்க வேண்டும். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனமா கொஞ்சம் விரிவாக நம்ம போவோம். இந்த வசனத்தை பாருங்க. எண்ணத்தினால் எனில் ஒருவர் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே இந்த ஒரு தத்துவம் இல்லைன்னா பழமொழி இந்த மாரி யாராலும் சொல்ல முடியாது. பாருங்க, திருப்பி பாருங்க. ஒருவர் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பாருங்க, இந்த ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா கவனிக்கிறீங்க. இங்க ஒரு கண்ணாடி இருக்கு, பெரிய கண்ணாடி. நீங்க தூங்கி எழுச்சிட்டோ இல்ல வெளியே போயிட்டு அந்த கண்ணாடி வந்து பாக்குறீங்க. எதுக்கு பாக்குறீங்க கண்ணாடி? வேற வேலை இல்ல பாஸ், இல்ல கண்ணாடி இருக்கா, இல்ல கண்ணாடியில மூஞ்சி தெரியுதா அப்படி பாக்குறீங்களா? கண்ணாடி எதுக்கு பாக்குறீங்க? தெரியல பாஸ், கண்ணாடின்னு மாட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம சேர்ச்சில அடிச்சுக்க முடியாது லீடர்ஸ் எல்லாம். அந்த இடம் எப்பவுமே பென்ட்ரி. 5:30 மணில இருந்து 6 மணிக்கும் ஹவுஸ் ஃபுல், போக முடியாது. எல்லாம் கண்ணாடி பிஸி. வீட்டுல எல்லாம் கண்ணாடி இல்ல போல. யார் வீட்டுல? நம்ம ஷாሎም சபையில வீட்டுல கண்ணாடி, எல்லாம் சபையில தான் கண்ணாடி. இந்த பிரச்சனை வேணாம்னு நான் ரூமுக்குள்ள ஒரு கண்ணாடி வச்சிட்டேன். சரி, வேற எதுவும் ஏன் கண்ணாடி பாக்குறாங்க? முகம் அழகா இருக்காங்க. இப்ப நீங்க தூங்கி எழுச்சி போய் பாக்குறீங்க பிரதர், உங்களோட அழகான இந்த 2 கண்ணுல ஒரு கண் இங்க இருக்குன்னா பார்த்துட்டு அழகா இருக்கிறாங்க அப்படின்னு போயிருவீங்களா? இல்ல அதுல இருந்து ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு இல்ல ஏன் அப்படி வாங்கிச்சுன்னு சர்ச் பண்ணுவீங்களா? நீங்க இருக்கிறாரு, சரி பாப்போம் பதில் என்ன கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க மரியாக்கா? ஏன் அப்படி ஆணுச்சுன்னு சொல்லுங்க, மாட்டிங்க சொல்லுங்க. எப்படி சிஸ்டர் சாரா? நீங்க சிரிச்சனாலே உங்களுக்கு தண்டனை. இப்ப பாத்துட்டீங்க, இங்க இருந்து அழகான கண்ணு இங்க வந்துருச்சு. நெற்றி கண் திறந்தது, குற்றமே வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? அழகா இருக்கு, அழகா நெத்தி மேல வச்சுட்டாரு ஆண்டவர் கண்ணு, ஓகே அப்படின்னு போயிருவீங்களா? இத பார்த்த கேட ஓன்னு அழுந்து கண்ணை பிடிங்கி திருப்பி இங்க வச்சிருவீங்களா?
இல்ல அந்த கண்ணு ஏன் அப்படி வந்துச்சுன்னு பதறி குழம்பி நீங்க பயப்படாம பாஸ்டரையும் சேர்ந்து அழுவ வச்சு அவருடைய காடியில போனர்ல பின்னாடி படுத்துக்கலாம் சார் சீக்கிரம் ஜெயிச்சுப்பாங்க என் கண்ணு ஏன் வந்துச்சுன்னு தெரியல குழம்புவீங்களா சொல்லுங்களேன். நாளைக்கு எல்லாருக்கும் ஒரே கண்ணாதேவன் மாத்த எல்லாரும் ஷாலும் சபையில எல்லாரும் எமர்ஜென்சி வார்ட்ல எல்லாம் கியூல நிக்கணும். நிக்கிறதே பாஸ்டர் தான். ஏன் பார்த்தா கண்டிப்பா நம்ம ஆச்சரியப்படுவோம்ல. இதை மாத்தியும் இது சரிப்படுத்தி ஏன் அப்படி நடந்ததுன்னு சர்ச் பண்ணுவோம்ல. ஆனா இதுக்கு இருக்கிற இந்த காரியத்துக்கு இருக்கிற எண்ணம் ஆனா வேதத்தை படிக்கும் போது நமக்கு இல்லை. வசதி தான் ஊசி மிளகாவோ. ஆமா, வேதத்தை நல்லா கவனமா கேளுங்களா, வாசிமா நல்லா இருக்கும். ஒருவர் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். தொடர்ந்து வாசிமா. பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். பாருங்க, வசனம் சொல்லுது, வசனத்தை நீங்க பார்க்கறீங்க, அந்த வசனம் உங்களை கண்டித்து, உங்களை தெளிவுபடுத்தி, உங்களை குற்றப்படுத்தி, உங்களை அந்த பலவீனத்திலிருந்து அந்த எண்ணத்திலிருந்து விடுதலையாக சொல்லுது. நீங்களும் நானும் கண்ணாடி பார்த்துட்டு இதெல்லாம் அப்படி தப்பு இருக்குன்னு பார்த்துட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்தாலும் மறந்துடும். அப்படின்னா அந்த வேதம் சொன்னது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க? விட்டுறீங்க. அப்படி உள்ளவங்கள்ட்ட நீங்க தேவனை அறிஞ்சோம், தேவனோட வசனத்தை கேட்டோம், ஏன் உங்க வாழ்க்கையில மாறுது இல்லைன்னா இப்படிப்பட்ட நபரா இப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறனால நீங்கள் ஒன்னத்துக்குமே நீங்கள் மாற முடியாம இன்னும் அப்படியே வாழ்றீங்க. இன்னைக்கு முகத்தை பார்க்கிறோம், தேவனோட வார்த்தை பேசுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோட வார்த்தை பேசுது, ஆனா உணர்வு இல்ல, பயம் இல்ல, மாறுதல் இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல. கூட ஒரு சகோதரி பார்த்தேன், கீழே ஸ்பீட் 99 போனாங்க. ரொம்ப சந்தோஷமா ஜாலியா போனாங்க. அவங்கள பார்க்கும்போதே மனசுல ஒன்று தோணுச்சு, உலகத்துல சந்தோஷம், உலகத்துல நிறைவு, உலகத்துல உனக்கு எல்லாம் ஃபுல் பேக்கேஜ் அப்படி இருந்துச்சுன்னா இந்த இயேசு யாருன்னு உனக்கு தெரியாது. என்ன அனுப்புறமா அங்க ஒரு குறை வருது பாத்தீங்களா? ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஸ்பீட் மாட்டு போக மாட்டேன், ஷாலும் சபைக்கு வருவேன் நானு. இங்க அங்க வந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு எனக்கு கஸ்தூரி மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு அந்த சகோதரியை குறிச்சு ஒரு சாட்சி சொல்லணும்னா, அவங்க வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கு, ஆனா தேவனை தேடுறதுல அவங்க மிஸ் பண்றதே இல்லை. அதை பார்க்கும்போது எங்க அம்மா இப்படிதான் இருந்தாங்க. போராட்டம் வந்தா மட்டும்தான் ஆண்டவரை தேடணும் இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் நீ ஆண்டவரை முன்ன வைக்கும் போது அந்த போராட்டத்துக்கு மத்தியில் கர்த்தர் அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துற. சாத்தான் சொல்லுவான், பாத்தியா கஸ்தூரி எப்படி பழி வாங்கிட்ட, இப்படி அவமானப்படுத்துற, இப்படி எல்லாம் நடத்துறேன்னு. ஆண்டவர் சொல்றாரு, அவ ஏன் நாம மகிமைப்படவே அவன். அதுதான் என் சத்தியத்துல நடப்பது. எப்படி இன்னைக்கு கண்ணாடியில பார்த்து நம்ம மாற கற்றுக்கணும், தேவனோட வார்த்தை மாறணும். சிலவங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆனா திருந்தலனா மாறலனா இருக்கிறான் சாத்தான். வா நீ எல்லாம் நம்ப கேக், நீ எல்லாம் நம்ப கேக், நீ எல்லாம் சாக்லேட் கேக்,
நீ எல்லாம் பச்சை கேக் எல்லாம் வாங்க கலர் சொல்லி பயமா இருக்கு, எங்கேயாச்சும் லிங்க் பண்ணிடுவாங்க. சாத்தா கூப்பிடுவா, நீ எல்லாம் ஏன் கேக் வா 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 வா. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எந்த எஜமானுக்கு ஊழியம் செஞ்சோ அவனோடு போ. ஆமென். எந்த எஜமானுக்கு ஊழியம் செஞ்சீங்க சொல்லுங்க, எந்த எஜமானுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நடந்து போகும்போது ஏதாவது பார்த்துட்டீங்கன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு டத்தோ, இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு காமாயி. யா, நம்மள ஆண்டவர் எல்லா இடங்களில இருந்தும் நம்மள வேர் பிரித்து தேவன் எடுத்துட்டார். நீ தேவனுக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? சாத்தானுக்கு அது செய்யாதீங்க. ஏன்னா சாத்தான் அப்புறம் உங்களை ஒரு 10:30 மணிக்கு விசிட் பண்ண வந்துருவோம். இங்க ஏதாச்சும் பேசிட்டு போயிரும், பரவாயில்ல பாஸ்டர் இருக்காரு, வீட்டுல போனா யாருக்கா? என் ஹஸ்பண்டை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். யா, வசனம் சொல்லுது சாத்தானுக்கு எதிர்த்து நிலை. டீல் பண்ணுவாங்க சாத்தாட்ட. சாத்தா, நீ காசு மட்டும் கொடுக்கறனா நான் வாங்கிக்கிறேன், தொல்லை கொடுக்காத. தொல்லை கொடுத்துட்டு நான் இயேசுவை கூப்பிடுவேன். ஏன் இயேசு நீ வச்சு ஆளா? அவன் கொடுக்குற காசுலாம் வேணுமா? அவன் கொடுக்குற தொல்லை வேண்டாம். ஏன் நான் சொல்றேன், வசனம் தெளிவா சொல்லுது, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்றேன், உங்களுக்கு புத்திமதி சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், அம்மா இந்த மாதிரி நீங்க செய்யறது தவறுன்னு கேட்ட நீங்க என்னை விட்டு போனான்னு மறந்துட்டீங்கன்னா நீங்க விடுதலை ஆக முடியுமா? இதுதான் வேதம் சொல்லுது. சொல்றத நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்றத கேட்டுக்கொள்ளுங்க, கேட்டு நடங்க, கேட்டு அதுல விடுதலை ஆகுங்க. அதை கேட்டு மாறுங்க. கண்ணாடியில பார்த்துட்டீங்கன்னா கண்ணு மாறி போச்சு, வாய் மாறி போச்சு, மூக்கே திரும்பி போச்சுன்னா அப்படியே வாழ்வீங்களா? பரவாயில்ல, மூச்சு மேலதான் ஏறுது அப்படின்னு நினைப்பீங்களா? மாத்துவீங்க தானே, தேடுவீங்க தானே, அதை சரிப்படுத்த பார்ப்பீங்க தானே. அந்த மாரிதான் வார்த்தையும். தேவனோட வார்த்தை வரும்போது ரொம்ப பேரு வசனத்தை படிக்கல. நம்மளுக்கு வசனம் சொல்லுது, நம்மளுக்கு யார் பகைன்னு வசனம் சொல்லுது தெரியுங்களா? உனக்கு பகை யாருன்னு வசனம் சொல்லி கொடுக்குது தெரியுங்களா? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு விரோதி, உங்களுக்கு வில்லன், உங்களுக்கு எதிராளி வசனம் யாருன்னு சொல்லுது இல்லையே? சாத்தான். இல்ல, எல்லாரும் சில பைத்தியங்களும் அப்படிதான் சொல்லுதுங்க, வசனம் சாத்தான் தான் எதிராளின்னு. ஆனா குடும்பத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுதான் உனக்கு எதிர்த்து. ஆமென். வசனம் தான் சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம்? அந்த குடும்பத்தை, அதனால குடும்பத்தை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்குன்னு நான் சொல்லல. குடும்பத்து மேல அன்பு வைங்க, குடும்பத்து மேல பாசம் வைங்க, ஐக்கியம் வைங்க. அதெல்லாம் காட்டிலும் தேவன் மேல நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. அதை உணராமல் இருக்கிறார்கள். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. பாருங்க, சுயாதீன பிரமாணம் சொன்னா தேவனுடைய ஃப்ரீடமான, உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை கட்டளையா இப்படிதான் இல்ல, தேவனோட வார்த்தை உங்களை விடுதலையோடு, நீ விடுதலை ஆகபடி. முதலாவது கற்பனை நீங்க பாத்தீங்கன்னா, தாயும் தகப்பனையும், எல்லா தாய்மார் தான் வேகமா சொல்றாங்க. ஆனா இந்த தாய்மாருங்க இருக்கீங்களே, நீங்க உங்க தாய எந்த அளவுல கனம் பண்ணிருக்கீங்க? எங்க பாட்டி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தாதான் நீ எந்த அளவுல கனம் பண்ணியோ அந்த அளவு தான் உன் பிள்ளை உன்னை கனம் பண்ணும். இன்னைக்கு பைபிள்ல இந்த வாக்கு தத்துவத்தை, இது வாக்கு தத்துவம் இல்ல, கற்பனையை பிடிச்சுக்கிறாங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணணும் தெரியுமா? புது கற்பனையில் என்ன பண்றதுங்களா? என்ன இல்லாமல் ஒருவனையும், அது மட்டும்தான் தெரியும்.
நீ சேவிக்க கூடாது. அதான் சொல்லுது. அப்புறம் இரண்டாவது கற்பனை என்னது? உன்னை நேசிக்கிறது போல. இத தெரியாது தாய்மாருக்கு எல்லாருக்கும். அதை படிச்சுக்கிறாங்க. எங்க பழைய ஏற்பாடுல தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க. ஏன் வசனம் தெளிவா நம்மளுக்கு சொல்லுகிறது. சுயாதீன நீ வந்து கட்டளையோடு, நீ ஒரு ரூல்ஸோட இல்ல, தேவனோட வார்த்தையில விடுதலையாக. ஏன் நான் சொல்றேன், உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தை என்னைக்கு தேவனோட வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறதோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையில விடுதலை. சத்தமா சொல்லுங்க. நீங்க தேவனோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுத்தீங்கன்னா அன்னைக்குதான் உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை. அது வரைக்கும் விடுதலை இல்லை. நீ பாடிக்கிட்டு இருக்கலாம், விடுதலை 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 எனக்கு விடுதலை, நீ பாடு, ஆனா விடுதலை இல்ல. தேவனோட வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு விடுதலை. நான் வந்து நீ என்கிட்ட பழகுற, அன்பா இருக்கிற, கீழ்படுகிறதுல நீ வந்து எனக்கு நிறைய லோபோப்ரி கொடுக்கறதுனால நான் சொல்லுவேன், ஆண்டவர் பல கனிகளை வானத்தை திறந்து உன் மேல திராட்சை ரசம், தொரியா, ரம்புத்தா, பலாப்பழம் எல்லாம் கொட்டுவாராக நான் சொல்லுவேன். ஆனா ஒண்ணுமே உழுவாது, மேல இருக்க தூசி கூட வராது. தேவனோட வார்த்தையை நீ கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நீ விடுதலை ஆகும். எத்தனை பேரு என்னோட கூட இருக்கீங்க? ஆண்டவரோட வார்த்தையை கேட்டாதான் நீ விடுதலை ஆகும். இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை கேட்காதனாலதான் எறும்பு கூட நம்ம பேச்சை கேட்க மாட்டோம். போ அப்படின்னா அப்பதான் வருது வேகமா. ஏன் தெரியுங்களா? நீங்க ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்டா நீங்க விடுதலை ஆயிருவீங்க. தொடர்ந்து வாசிக்குமா. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. அதிலே அப்படின்னா தேவனோட வார்த்தையை நீ கவனித்து அதை உற்று பார்த்து அதிலே நிலைத்திரு. உனக்கு எல்லாத்தையும் தேவன் தந்து முடிப்பார். நிலைச்சிரு. நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஐயா, நம்ம இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர். குத்து மதிப்பா கண்டுபிடிச்சு இப்படி போய் பரலோகத்தில் சேர்ற இயேசு கிறிஸ்து அவர் கட்டளையிடும் போது வானம் பூமி கீழ்ப்படும். நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட அவ்வளவு பெரிய வல்லமை. அல்லேலூயா. இயேசு சொன்னா அப்படியே நடக்கும். இயேசு வந்தா பிசாசு ஆடுவாயா? அல்லேலூயா. குடும்பத்துல உபத்திரம், போராட்டம், பிரச்சனைகள், கணவனுக்கு மனைவிக்கும் பிரிவுகள் மத்தியில இயேசு வந்தார்னா அந்த பிரிவினைகள் எல்லாம் உடைஞ்சு போயிருங்க. தேவனோட அன்பு நிறைவாகும். காரணம் என்ன தெரியுங்களா? அவரோட வார்த்தை வல்லமை. அவரோட வார்த்தையில் இருக்கிற வல்லமை. இன்னைக்கு அந்த வார்த்தையை நீ கேட்டா அதுல நிலைத்திருந்தா அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராத. அதனால போன வாரம் பிரசங்கத்தை இந்த வார்த்தையை கொண்டு வர. ஏன்னா போன வாரம் கேட்டு மறந்துருப்பீங்க. அதுல வேற பாஸ்டர் வர அன்னைக்கு தான் டிவில தட்டி விட்டுருவீங்க. பாஸ்டர் நீ ஒரு 100 வாட்டி கேட்குவேன். அண்டா புழுகு. பாஸ்டர் வராதுன்னு தெரிஞ்சானுதான் எங்க பாஸ்டர் பிரசங்கம் இந்த லிங்கே காணும் தேடு. அப்பதான் தேடு பாஸ்டர் லிங்க தட்டி. பாஸ்டர் டைம் எடுக்க ஆரம்பிச்சு பாஸ்டர். வெரி பவர்ஃபுல்லா இருந்துச்சு பாஸ்டர். நீ யாருன்னு நான் அறியும், எனக்கு தெரியும். நீ என்கிட்ட சொல்லாத. உண்மையில சொல்லிட்டா நீங்க ஆண்டோட வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையிலிருந்து நீ விடுதலை ஆயிருப்ப. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது குறையே இல்லை. சந்தேகமா இருக்கு. அனுப்பட்டா இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட குறையே இல்லை. அவங்க போட்டிருந்த ஷூ கூட பாத்தாவாயிரும். ஆனா அவங்க போட்ட ஷூ கூட தேஞ்சி போலையா? குறை இல்ல. ஆண்டவருக்கு நடத்தினார்னா ஆண்டவர் கூட இருந்தாலும் குறை இல்ல. நம்ம தான் ஒழுங்கு இல்லை. சரியா புரிய மாட்டேங்குது. ஒரு விளையாட்டு இருக்கு. ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. அப்ப முன்னுக்கு இருக்கிறவன் சொல்றான் இப்படின்றான் அப்படின்றான்.
பக்கத்துல ஒன்று சொல்லிருக்கலாம், பார்த்துருப்பீங்களா? இவன் சொல்றான். அப்ப மூணாவது உள்ளவன் கேளு கேளுன்னா வேற ஒன்னும் சொல்றாங்க. அந்த மாரிதான் ஆண்டோட வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்க சொல்லுது. ஆனா கேட்டு கேட்டு மறந்து பாருங்கன்னு சொல்லுது வசனம். மறந்துறியா? திருப்பி உனக்கு ஏபிசி சொல்லி கொடுக்கறதா இருக்கு. வா தேவனோட வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கணும். ஒண்ணு நான் ரொம்ப பேருக்கு இங்க ஒரு கேள்வி. நான் நிறைய சபைக்கு போயிருக்கிறேன். அங்க தானியேலை பத்தி சொன்னாங்க, தாவீதை பத்தி சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு, எந்த இடத்துல விழுந்தாரு. நீ என்ன சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்டா? உனக்கு நான் இயேசு கதையை சொல்றேன். இப்ப சிஸ்டரை உட்கார வச்சு ஒரு சின்ன புக்கு கொடுத்து ஏன் எழுதி பாக்குற, சின்ன எழுத தெரியாதா அப்படின்னு நான் கேட்க முடியாத. நம்ம வளரணும். சத்தியத்தை நம்ம விடுதலை ஆகணும்னா நம்ம வாழ்ற இந்த உலகத்துல இயேசு வர போறார். இப்ப போய் நான் கதை சொல்ல முடியாது. சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி விடுதலை ஆகணும். ஆமென். இன்னைக்கு நம்மளை விடுதலை ஆக்கதான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உனக்கு தங்கமும் தங்க கட்டியும் கொடுக்கறதுக்கு இயேசு வரல. ரொம்ப பேருக்கு சாட்சி என்னதுன்னா, இயேசு எனக்கு புரோத்தம் சாதா கொடுத்தாரு. எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் இருக்கிற BMW வாங்கிக்கிறான். இது புரோத்தசாரா சொல்லிக்கிட்டு, அதுவும் இப்ப 1996 கிட்டத்தட்ட லோகமே சிரித்தாப்பா. அவன் பூமிக்குள்ளத அவங்க நாடுறாங்க, பரலோகத்துக்குள்ளத நீங்களும் நானும் தேடணும். முடிச்சிடணும். கடைசி அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்வான். ஆமென். அன்னைக்கு ஒரு பினரல் ஒரு சாவு போனேன். அந்த பிரதர் பக்கத்துல நின்று, பாஸ்டர் எனக்கு உங்களை பத்தி தெரியும், எங்க அப்பா செஞ்சதெல்லாம் எல்லாம் உடைச்சு விட்டுறாதீங்க, எதுவும் சொல்லிடாதீங்க, அவர் நல்லா ஊழியம் செஞ்சாரு, நல்லா இருந்தாரு. டேய், நீ பொய் சொல்றது இல்லாம என்னையும் பொய் சொல்ற. இந்த ஆள் எப்பயுமே கல்லு கடையில தானே உட்காந்துருந்தான். இந்த ஆளு இப்ப நான் எப்படி சொல்றது? அவர் எப்பயுமே பிரேம் மீட்டிங்ல ஆமீன், அவர் பேர் நான் சொன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு பொய் சொல்றான். அவர் எப்பயும் பொங்க வச்சாருன்னு சொல்லுங்க. அந்த ஆள் பொங்க எப்படி இருக்குன்னு தெரியாது. என்ன நீ செய்யறதுக்கு நான் வளர்ந்தேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டவன் அதன்படிதான் செய்வான். ஆமென். நீ செத்து போனாலும் நீ செய்த கிரியை சாட்சியா சொல்லணும். கேட்டன்படி நடங்க. தேவன் சொன்னதன்படி கீழ்ப்படிங்க. தேவன் எதிர்பார்க்கிற சொல்லி கொடுத்த கற்பனைகளை நீங்க எப்படி இருக்கணும்னா, கற்பனைகளை கீழ்ப்படியுங்க. நீங்க எப்பொழுதும் அந்த கற்பனைகளை நீங்க கை கொள்ளணும். பூமியிலே இப்படிப்பட்ட காரியங்கள். பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், எங்க அப்பா ஒரு நாள் எங்க அம்மா விட்டு இருக்கவே மாட்டாருன்னு சொல்லுங்க பாஸ்டர். எனக்கு அவங்க சரித்திரமே தெரியும். அந்த ஆள் ஒரு வருஷத்துல 3 மாசம் தான் வீட்டுல இருப்பாரு. 7, 2, 9 மாசம் இருக்க மாட்டாரு. எப்படி போய் சொல்றது? அதனாலேயே பின்னர் கூப்பிடும் போதே என்ன பயப்படி இவர் எல்லாத்தையும் உடைச்சுடுறாரு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஐயா நான் உங்க அப்பா பத்தி பேசல, எங்க அப்பா பத்தி பேச வந்திருக்கிறேன், முடியுமா அப்படின்னு கேட்பேன். அதனாலேயே சிலவங்க புதைச்சிட்டு பக்கங்களை நம்பி நடந்து வருவேன். நானே சம்டைம் ஃபேமிலியில கவனத்தை கொண்டு வருவேன். ஏதாச்சும் வந்துட்டு பாஸ்டர் சாவு தாங்க, ஆமா அவரை பத்தி ஒண்ணுமே பேசல, என் வாயை கிண்டும் என்ன நோட்டும். நான் அப்புறம்டியா யாரோட வம்பு வேணா வந்தேன் பார்த்தேன் எல்லாம் போய்கிட்டே இருப்பேன். நான் டயர்ட் வேற முடிச்சுட்டு போயிட்டு அவரை பத்தி சொல்லவே இல்லை. அவரை பத்தி தெரியுமா? இல்ல சொல்லிருந்தீங்களா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வராங்க பாருங்க, நம்மளுக்கு தெரியும். நம்ம குரூப்ல ஏதாவது ஒண்ணு நியூஸ் பேப்பர் ஸ்ட்ரைட் டைம் இருக்கும், அதுக்கிட்ட போ எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும்.
இதாவது விட்டானா நான் அங்க இருந்து வந்து எண்ணெய் கடையில எண்ணெய் ஊத்திட்டு இருப்பேன். அங்க தேடி பஸ் நீங்க சொன்னது 100% உண்மை. அது ரொம்ப பாஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க பஸ். டபுள் கப்போம் அடுத்து அது ஒண்ணும் தெரியல. யா தேவன் நம்மளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளுடைய சுபாவங்களை நீங்க மாத்திக்கொள்ளுங்க. எத்தனை வருஷம் நீங்க இப்படியே வாழ போறீங்க? எனக்கு இப்படின்னு பார்க்கும்போது நேரம் சாந்தியக்கா தெரியுறாங்க, இப்படின்னு பார்க்கும்போது ரூத்தாக்கா தெரியுறாங்க, இப்படின்னு பார்க்கும்போது யஷிபா தெரியுறாங்க. எத்தனை வருஷம் எல்லாரும் தான் எனக்கு தெரியுறீங்க. கண்ணு ப்ராப்ளம் இல்லை. சிலவங்க நினைச்சுப்பா பாஸ்டர் கண்ணு ப்ராப்ளம் இவங்க மட்டும் எங்கெல்லாம் தெரியுதான். உன்னை சொன்னா நீ அடுத்த வாரம் வரமாட்டே சேச்சு. எத்தனை பேர் உங்க சுபாவத்தை தேவனோட வார்த்தையை கேட்டு மாத்த போறீங்க? உங்களுக்கு நான் பார்த்தாது யோவான் தான் அனுப்பணும். ஆமென். தேவனோட வார்த்தை நம்மளோட சுபாவங்களை மாத்த வந்திருக்கு. மாறுகிற மத்தியில தேவன் எப்பொழுதும் நிலைத்திருப்பார். கண்கள் மூடி எழுந்தோன்னவாய் திருவந்த ஆராதனைக்கு நம்ம போகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவார்கள். அவருடைய கற்பனையில